Good morning students, welcome to the Sheba Group of School online class. Today we started the new lesson of this volume 2, that is the 10th lesson, surface chemistry. For we have to know about what is that surface of the chemistry. In previous that you just want to know about the terms, the two different terms, that is adsorption and absorptions. So you have to mention for that the spelling correct pronunciations for AD, adsorptions, and AB, that is absorptions. Okay, so generally we know very well about that absorption. Absorb பண்றது அப்படின்றது என்ன அப்படி நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இங்கே அட்சார்ப்ஷன் அப்படின்ற ஒரு யூனிக் வேர்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுற அந்த மெத்தடை பற்றி பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு விஷயத்தில் ஒரு அப்சார்ப்ஷனாக என்னென்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். ஒரு சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ எனி கலர்டு சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு ரெட் ஆர் ப்ளூ ஆரஞ்சு. ஸோ அதில் வந்து நீங்கள் ஸ்பான்ச்சை வந்துட்டு நீங்கள் அதில் ஒயிட் கலர் ஸ்பான்ச் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷன்ஸோடு சேர்ந்து அந்த கலர்டு உங்களுக்கு அப்சர்வ் ஆகிட்டு அந்த ஸ்பான்ச் உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே அந்த கலர்டு ஸ்பான்ச்சாக கிடையாது. என்ன கலர் சொல்யூஷன்ஸ் இருக்கோ அந்த கலர்ஸ் வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும் எங்கே அப்படின்னா அந்த ஸ்பான்ச்சில். ஸோ அப்சர்வ் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி அட்சார்ப்ஷன்ஸ் அப்படியே உங்களுக்கு ரிவர்ஸில் நடக்கும். தட் இஸ் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த சொல்யூஷன்ஸ் மேபி வாட்டராக இருக்கலாம். ஸோ அது வந்துட்டு கலர்லெஸ். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷன்ஸில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேப்பர்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த ப்ராசஸ் கூட சொல்வீங்க குரோமேட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு அட்சார்ப்ஷன்ஸ் அந்த மெத்தடில் இருக்கும். அது எப்படின்னா உங்களுக்கு ஒரு டாட்டட் ஒரு ஸ்கெட்சு ஒரு பென் ஏதாச்சும் நீங்கள் கலர்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டாட் வச்சுட்டு அந்த பேப்பரை வந்து அந்த வாட்டரில் நீங்கள் டிப் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது அந்த கலர் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் டைமில் அந்த கலர்ஸ் ஃபுல்லாக அந்த வாட்டரில் வந்துட்டு டிசால்வ் ஆகும். ஸோ அந்த பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா அந்த சப்ஸ்டன்ஸும் வாட்டரில் உங்களுக்கு மிங்கிள் ஆகிடும். ஸோ தட் இஸ் அட்சார்ப்ஷன்ஸ் அண்ட் அப்சார்ப்ஷன்ஸ். ஓகேவா? அப்சார்ப் பண்ணுறதுக்கும் அதிலேருந்து சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வெளியில் வந்து அந்த சால்வெண்ட்டில் மிக்ஸ் ஆகிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ தட் இஸ் அ மெயின் திங் ஃபார் ஃபர்ஸ்ட் கோ ஃபார் த அட்சார்ப்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபார் த கேரக்டர்ஸ் வாட் இஸ் தட் அட்சார்ப்ஷன்ஸ்? தட் இஸ் adsorbent is a material on which adsorptions take place. ஸோ என்ன சொல்யூஷன் எடுத்துக்கிறோமோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அட்சோர்பென்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சால்வெண்ட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம்ல. சால்வெண்ட்னா வாட்டர், அசிட்டோன், அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன்ஸை நம்ம எதுக்காக ப்ராசஸ்க்கு எடுத்துக்கிறோமோ அந்த சொல்யூஷன்ஸை சால்வெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி அப்சோர்பென்ட். நான் ஏன் இதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் நேமில் வந்துட்டு ஒரு ஸ்பெல்லிங் ஒரு டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு மீனிங்கே அது சேஞ்ச் ஆகும். ஏன்னா அப்சோர்பென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அட்சார்பென்ட் ஐ மீன் BAT அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளான டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். அட்சார்பென்ட் அப்படின்றது மெட்டீரியல்ஸ் ஆன் தட் அப்சார்ப்ஷன் டேக் பிளேஸ்ன்னு இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஸோ அட்சார்பேட் அப்படின்னா அட்சார்ப்டு சப்ஸ்டன்ஸ். என்ன சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த கலர்டு ஸ்கெட்ச் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அட்சார்பேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தட் இஸ் நம்ம வந்து சொல்யூஷன்ஸ் கேட்டகரிஸில் சொல்லணும்னா சொல்யூட் அப்படின்னு சொல்லுவோம்ல, எது ஆட் பண்ணுறோமோ அது அந்த மாதிரி தான் இப்போது அட்சார்பேட். ஓகேவா? த சர்ஃபேஸ் ஆஃப் த செப்பரேஷன்ஸ் ஆஃப் த டூ ஃபேஸ் வேரியஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த adsorbed molecules is high, the known as interface. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ் அட்சார்ப்ஷனுடைய மாலிகுல்ஸ் வந்துட்டு ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னவா நம்ம மீன் பண்ணுறோன்னா இன்டர்ஃபேஸ். The same thing in adsorptions, if the concentration of the substance in interface is high, that is called positive. ஸோ இங்கே ஹையாக இருந்தது அந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்னா அது பாசிட்டிவாகவும், லோவாக இருந்தது அதை நெகட்டிவ் அட்சார்ப்ஷன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். And process the removing adsorbed substance from the surface. அதிலேருந்து நம்ம அந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா அந்த அட்சார்பேட் அதை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு என்னென்னு சொல்கிறோன்னா டிசார்ப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அட்சார்ப்ஷன்ஸ்க்கு பதில் டிசார்ப்ஷன்ஸ், DESORPTION. ஸோ டிசார்ப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் ஃபார் த ரிவர்ஸ் ரியாக்ஷன்ஸ். The same way for that the gaseous molecules for the helium and neon, oxygen, nitrogen likewise, the solution of the NaCl and KCl இருக்கு இல்லையா உங்களுக்கு அந்த சொல்யூஷன்ஸ் ஐ மீன் the salt சொல்யூஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதோடைய it can be absorbed by the suitable adsorbent. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சூட்டபிளான அட்சார்பென்ட் ஐ மீன் சால்வெண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ வாட்டர் மாதிரி. ஓகேவா? ஸோ தட் இஸ் ரெஃபரன்ஸ் ஃபார் தட் அட்சார்பேட்ஸ். அப்போது வாட்டரில் என்ன மாதிரி சால்ட் எல்லாம் கரையுமோ வாட்டர் என்ன சால்ட் எல்லாம் கரையாமல் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கேட்டகரிஸ் வைஸ் நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான்
அட்சார்பேட்டை வந்துட்டு அட்சார்பெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அண்ட் கம்மிங் டு திஸ் கேரக்டர்ஸ் ஃபார் த அட்சார்ப்ஷன்ஸ். அட்சார்ப்ஷன்ஸ் can occur all interfacial surface. இது எல்லா இடத்துலையும் சர்ஃபேஸில் உங்களுக்கு அது ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். ஸோ அந்த குறிப்பிட்ட டைரக்ஷன்ஸை நம்ம மென்ஷன் பண்ணது ஒன்ஸ் நம்ம அது வந்து அட்சார்ப்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னா எல்லா டைரக்ஷன்லேருந்தும் அது அட்சார்ப்ஷன்ஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகேவா? அண்ட் அட்சார்ப்ஷன் இஸ் தி ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். இட் ஆல்வேஸ் accompanied by decreased free energy. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி லெவல் வந்துட்டு உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் த டினோட்டட் பை த டிக்ரீஸ் of free energy delta G is equal to delta H minus T delta S. thermodynamics lessons நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த வேல்யூஸ் தான் இதில் வந்து delta Hன்றது enthalpy, delta S அப்படின்றது entropy. that is change of enthalpy and change of entropy. so change of enthalpy is the less than 0. if the value is less than 0 means that is the delta S is negative. so it's depending on that entropy, அந்த டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதனால் இது வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவ்ஸில் இருக்கும். அட்சார்ப்ஷன்ஸ் இஸ் அ எக்ஸோதெர்மிக். அப்போ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ தட் இஸ் அண்ட் அட்சார்ப்ஷன் இஸ் தி குயிக் ப்ராசஸ், வேரியஸ் இஸ் ஸ்லோ ப்ராசஸ். ஸோ இது குயிக் ப்ராசஸாக இருக்கிறப்ப உங்களுக்கு சில இடத்துல உங்களுக்கு ஸ்லோ ப்ராசஸிங்காகவும் உங்களுக்கு அந்த ஒர்க் அவுட் இருக்கும். ஏன்னா இட் வில் டேக் சம்டைம்ஸ் டு அட்சார்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் தட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கேரக்டர், இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அண்ட் கம்மிங் டு திஸ் டைப்ஸ் ஆஃப் அட்சார்ப்ஷன்ஸ். ஸோ இதில் மெயினாக வந்து 2 டைப்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல். ஓகே, ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷன்ஸ்னு இருக்குது, கெமிக்கல். அதில் எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்க்கலாம் அப்படின்னா அட்சார்ப்ஷன்ஸ் ஆஃப் த ஆக்சிஜன் ஆன் டங்ஸ்டன், அட்சார்ப்ஷன்ஸ் ஹைட்ரஜன் ஆன் நிக்கல் அண்ட் ஈத்தேல் ஆல்கஹால் வேப்பர்ஸ் ஆன் நிக்கல். த சேம் வே ஃபார் கெமிக்கல், தட் இஸ் nitrogen on mica and gaseous on charcoal. and following that the tabulations is there for the page number 71 for the main difference between that chemical and physical. ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க எல்லா பாயிண்ட்ஸுமே. ஸோ அந்த 1 or 2 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். தட் இஸ் chemical and physical. for chemical means it is very slow and physical it is instantaneous. it's depending on that the pressures and temperatures. and it very specific depends on the nature of the adsorbent and adsorbate. it is non specific. நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்ல முடியாது. இது நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணலாம். நம்ம எடுத்துக்கக்கூடிய அட்சார்பேட்டாக இருக்கட்டும், அட்சார்பெண்ட்டாக டிபெண்ட் பண்ணி இருக்கும். இது கெமிக்கல் அட்சார்ப்ஷன்ஸ். ஓகே, அண்ட் ஒன் ஆஃப் தட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் திஸ் டிஃப்ரென்ஸ், மோனோ லேயர் ஆஃப் த அட்சார்பேட் இஸ் ஃபார்ம்டு. மோனோ லேயர் இதில் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க ஃபார் கெமிக்கல். அண்ட் ஃபிசிக்கல் மல்டி லேயர் ஆஃப் த அட்சார்பேட் இஸ் ஃபார்ம்டு ஆன் த adsorbent. okay, and when temperature is raised, chemosorptions, I mean the chemical reactions irukla and the absorption first increase then decrease. so increase ஆயிட்டதுக்கு அப்புறமா அது decrease ஆக ஸ்டார்ட் ஆகும். இதுவே ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபிசிக்ஸில் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் அப்படியே உங்களுக்கு ரிவர்ஸில் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ தட் இஸ் தட் ஒன் ஆஃப் த மெயின். இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அதை ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேக்டர்ஸ் affecting absorptions. என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது அதோட அஃபெக்ட் பண்ணுறதுக்கான அந்த அப்சார்ப்ஷன்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இல்லை மெயின் 4 டைப்ஸ் இருக்குது. நேச்சர் ஆஃப் அட்சார்பெண்ட், நேச்சர் ஆஃப் அட்சார்பேட். ஸோ அட்சார்பெண்ட் அட்சார்பேட் டிஃப்ரென்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த நேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்புறம் ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன் அண்ட் கிவன் டெம்பரேச்சர்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு அட்சார்பெண்ட் அண்ட் அட்சார்பேட்டோட நேச்சர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. சரி, வாட் இஸ் தட் அட்சார்பெண்ட்? பெண்ட் அண்ட் சால்வெண்ட். உங்களுக்கு ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றதுனால நான் சொல்யூஷனோடைய நேம்லேருந்து உங்களுக்கு ரிலேட் பண்ணி நானாக சொல்லிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த நேமில் இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த அப்சர்பெண்ட் அந்த பேட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு சால்வெண்ட், அட்சார்பெண்ட், ஓகேவா? சொல்யூட், அப்சார்பேட். ஸோ அது கூட உங்களுக்கு இல்லை, அந்த பெண்ட், சால்வெண்ட், அது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா நேச்சர் ஆஃப் சால்வெண்ட். ஸோ இதோடைய கேரக்டர்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த அட்சார்பெண்ட் சப்போஸ் நேச்சுரலான கேரக்டர்ஸில் இல்லாமல் அது வந்து கேரக்டர் வைஸாக வந்துட்டு அது அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதில் வந்து மாலிகூல்ஸில் சேஞ்சஸ் இருக்கலாம், டெம்பரேச்சர்ஸில் சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் அட்சார்பேட்லேயும் உங்களுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ். ஸோ கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்ஸில் வேரியேஷன்ஸ் இருந்தாலும் அதோட கேரக்டர் வைஸ் அந்த அட்சார்ப்ஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான
அக்யூரேட்டான வேல்யூஸ் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரியான அஃபெக்டிங் விஷயம்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் நான் இப்போ அஃபெக்டிங் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ அக்யூரேட் வேல்யூஸில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த கேட்டகரிஸில். ஸோ அடுத்தது லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கிவன் டெம்பரேச்சர்ஸ். ஸோ டெம்பரேச்சர்ஸில் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் இருக்கும், அதனால கூட ரியாக்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம். அப்போது அட்சார்பேட்ஸில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ அதோடைய ஒரு மெயின் கிராஃபிக்கல் மெத்தட் கொடுத்துருக்காங்க அந்த பேஜ் நம்பர் 73 ஃபார் தட் அட்சார்ப்ஷன்ஸ் isotherms and isobars. Isotherms means it's mentioned temperatures and isobars it mentioned pressures. So isobaric அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க dp, that is isobaric means is depending on the pressures. Okay, so these and all for that the affecting adsorptions factors. And moreover coming to this adsorptions isotherms. Isotherms is obviously temperature நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முலாஸ் கேட்டகரிஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் தட் ஐசோதெர்மிக். தட் இஸ் x/m is equal to kp1/n. We can see that the page number 74 that also find out for the graphicals method how to be conversions or how to be happen for the absorptions, and where x the amount of adsorbate. ஸோ இதில் இருக்கக்கூடிய அப்ரிவேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். x/m சொல்லியிருந்தேன், தட் இஸ் x மீன்ஸ் எஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் டவுன் ஃபார் தட் ஃபார்முலா, தட் இஸ் x/m and kp 1/n. So this is that the main formula. So where x is the amount of adsorbate and adsorbed on m gram of adsorbent of the pressures of pk, that is and n or constant introduced by Freundlich. Freundlich அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதாவது that is the new word when n always is less than unity. ஸோ n எப்பவுமே உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்கும் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் டிபெண்டிங் ஆன் தட் ஃபார் ஹென்ஸ் இன்டர்செப்ட்ஸ் represent the value log k and slope gives. ஸோ அந்த log k அந்த கான்ஸ்டன்ட்க்கும் அந்த ஸ்லோப் கொடுத்துருக்காங்க 1/nக்கும் அதுக்குண்டான ஒரு கிராஃபிக்கல்ஸோடைய கான்செப்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய கான்செப்ட்ன்றது டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் லெவலில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் கூட லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எல்லாமே பாசிபிலிட்டியாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். அந்த லிமிட்டேஷன்ஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா திஸ் ஈக்குவேஷன் இஸ் பியூர்லி empirical and valid over a limited pressure range. ஸோ the equations வந்து எப்படி இருக்குது அப்படின்றது பியூர்லி எம்பிரிக்கல் அண்ட் எம்பிரிக்கல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலாஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ தட் இஸ் எம்பிரிக்கல் அண்ட் வேலிட் ஓவர் த லிமிட்டட் அண்ட் ப்ரெஷர் ரேஞ்ச் and the values of the constant k and n also the vary with the temperatures. ஸோ டெம்பரேச்சரோட உங்களுக்கு அந்த வேரியேஷன்ஸ் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கட்டும் அந்த நம்பர் ஆஃப் என்னாக இருக்கட்டும், அது உங்களுக்கு வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. மோரோவர் சேமாக இருக்க மாதிரி இல்லாமல் நிறைய பிளேஸில் வந்துட்டு வேரியேஷன்ஸ் காமிக்குது. நோ தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ப்ராக்டிக்கலி உங்களுக்கு அது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா இருந்தாலும் தியரிட்டிக்கலாக நம்மளால் டிஃபைன் பண்ண முடியல அப்படின்றது இதோட லிமிட்டேஷன்ஸ். ஸோ அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அப்ளிகேஷன் ஆஃப் அட்சார்ப்ஷன்ஸ். ஸோ இதோட கேரக்டர்ஸ் பார்த்துருந்தோம். ஐசோதெர்மிக் அண்ட் ஐசோபேரிக் டிபெண்டிங்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். லிமிட்டேஷன்ஸ்க்கு அடுத்தது அப்ளிகேஷன்ஸில் கேஸ் மாஸ்க். இப்போ மாஸ்க் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஐ மீன் மாஸ்க் மீன்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த மாஸ்க் இல்லை, நார்மலாக ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கேஸ் மாஸ்க் டியூரிங் த World War I, that is charcoal gas mask was employed by the both British and Americans. So one of that most important thing இல்லை என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கேஸ் அந்த ஒரு மெட்டீரியல்ஸில் உங்களுக்கு மாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டிவேட்டட் சார்கோல் வாஸ் ஃபவுண்ட் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்சார்பெண்ட். ஸோ இது அட்சார்பெண்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுனால World War I யூஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன்ஸ் ரெண்டு கண்ட்ரீஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் டு கிரியேட் ஹை வேக்யூம் இன் வெசல்ஸ் டெய்ல் அண்ட் டிவார் யூஸ்டு த ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபார் டீஹைட்ரேஷன்ஸ். ஸோ டீஹைட்ரேஷன்ஸ்க்கு இந்த சார்கோல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அட்சார்ப்ஷன்ஸ் மெத்தட் தான் இங்கே அப்ளை பண்ணுறாங்க. அண்ட் அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ். அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸில் ரெசின்
react with minerals in water means we can get resin with minerals. That is the ion exchange. Ion எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதும் இந்த அட்சார்ப்ஷன்ஸ் மெத்தட். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த அட்சார்ப்ஷன்ஸோடைய அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு ப்ராசஸ். And petroleum refining of vegetable oil. And fullers, earth and silica gel are used for refining process. And decolorization of sugar. சுகர்ஸில் இருக்கக்கூடிய கலர்ஸை டீகலரைஸ்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா the sugar prepared from the molasses பற்றி நம்ம படிச்சிருந்தோம் 10th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம மொலாசஸ்ன்றது நமக்கு எத்தனால் ப்ரிப்பரேஷன்ஸில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு அந்த நேம் தெரிஞ்சிருக்கும். That is decolorized to remove colored impurities by adding the animal charcoal which acts the decolorizing material. And the chromatography, in just before that I explained for that chromatography one of that most important for adsorptions. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருந்தேன். ஸோ சால்வெண்ட் தட் இஸ் அட்சார்பேட் எடுத்துக்கிறோம். அந்த அட்சார்பென்ட்டில் அட்சார்பேட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் கலர்டு எனி ஒன் கலர்டு பென் ஆர் ஸ்கெட்ச். ஸோ அதுலேருந்து கலர் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ப்ரெட் அவுட் அந்த வாட்டரில் ஆகும். அந்த ப்ராசஸ் தான் குரோமட்டோகிராஃபின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுவும் உங்களுக்கு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ். அண்ட் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன்ஸ், குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், மெடிசன்ஸ், ட்ரக்ஸ், கியூர் டிசீஸ். இந்த அட்சார்ப்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி டிசீஸ் கூட நம்ம கியூர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் மாடரேட் அண்ட் டைஸ் அண்ட் அட்சார்ப்ஷன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். மாடர்ன்ஸ் அண்ட் டைஸில் வந்துட்டு the most of the dyes is adsorbed on the surface of the fabrics. ஸோ ஃபேப்ரிக்ஸில் கூட இந்த அட்சார்ப்ஷன்ஸ் மெத்தட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஒரு கேட்டகரிஸ்லாம் நம்மளுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது தான் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு ரீட் அவுட் கேர்ஃபுல்லி ஃபார் தட் ஆல் த concept of today videos and have to continue that the same lesson for the next video. Okay students, and I hope you understand and I have to follow that homeworks as per the time. Thank you students.